இந்த ஆட்டு நுரையீரலை வச்சு தாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பெப்பர் தொக்கு செய்ய போகிறோம். நம்ம சாதாரணமாகவே வீட்டில் சிக்கன் மட்டன் இதெல்லாம் தான் செஞ்சுருப்போம். இந்த ஆட்டு ஈரலை நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். இது கொஞ்சம் நிறைய வேலை வாங்கும். இது எப்படி செய்கிறது, டேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்லேயே செய்ய மாட்டோம். ஆனால் இதையும் நம்ம சூப்பராக டேஸ்ட்டாகவும் செய்ய முடியும். அது எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த நுரையீரலை ஃபுல்லாக அழகாக சின்ன சின்ன பீஸாக பாருங்கள். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு அலசி வச்சுருக்கேன். ஒரு 5-6 தடவை நல்லா அலசி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கடாயில் வதக்கி செய்கிறதா இருந்தால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷமாவது ஆகும். அதனால் இதை நல்லா முன்னாடியே குக்கர்லேயே வேக வச்சுட்டா சீக்கிரமாக அந்த தொக்கு பண்ணிடலாம். அதனால் இதை குக்கரில் வேக வைக்க போகிறேன். அதனால் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 5-6 விசில் வச்சு இதை நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த நுரையீரல் தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த நுரையீரல் கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அது ஏற்கனவே வெந்தாலே நிறைய தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அது ஒரு 4-5 விசில் வரட்டும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதில் போடுற மசாலாவுக்கு பவுட்ரு ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தனியா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு 4, பிரிந்தி இலை 1, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு 4, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 2 ஸ்பூனும், சீரகம் 2 ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் வெறும் கடாயில் தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர் வேணும் இல்லையா, அதனால் ஒரு 4 ஸ்பூன் மிளகை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மசாலா தனியாக ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மிளகுத்தூள் மட்டும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். அதை கடைசியாக வதக்கும் போது தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே வெங்காயம், அது வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது என்னென்ன வேணும், எவ்வளோ வேணுன்றதை நான் சொல்கிறேன். தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை ஒரு 50 கிராம் எண்ணெய் கணக்குக்கு அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கலாம். அதில் வதக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். தோல் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி ஒரு 3 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 4 அதை நடுவில் கீறி வச்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி கார்னிஷ்காக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானவொடனே சோம்பு போட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு அதில் வதக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த கல்லை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த கல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் போட்டவுடனே நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குக்கரில் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 5 விசில் வச்சு அந்த நுரையீரலில் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்க தண்ணியும் நல்லா இதுவாகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த வதங்கின அந்த தொக்கில் இதில் இருக்க அந்த ஈரலை மட்டும்தான் போட்டு வதக்க போகிறேன். இந்த தண்ணியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈரல் மட்டும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அந்த ஈரல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ட்ரையாக நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அதில் மசாலா சேர்க்குறதுக்கு காரத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ரையாக வறுத்து வைக்கணுன்ட்டு வெறும் கடாயில் காஞ்ச மிளகா, தனியா, அந்த சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்த பவுடரை நான் தனியாக வச்சுருக்கேன். மிளகு தனியாக வறுத்து அதை தனியாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்ச பவுட்ரு இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் மிளகு தனியாக தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ட்ரையாக இருந்த மசாலா பவுடர்லாம் அதில் சேர்த்துட்டோம் இல்லையா, இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே இந்த ஈரல் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணி இப்போ அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, நுரையீரல் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அடிஷ்னலாக காரத்துக்கு வேறு எந்த பவுடருமே சேர்க்கல. நம்ம ஏற்கனவே ட்ரையாக பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உப்பு நான் சேர்க்கலை, ஏன்னா ஏற்கனவே நான் அது கூட உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால எனக்கு இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்போ காரமோ தேவைப்பட்டால் பெப்பர் தூளோ சால்ட்டோ இல்லை சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதுதாங்க. சூப்பரான ஒரு நுரையீரல் தொக்கு பெப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இது சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.